ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கான ஜீவூற்று ஒரு நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 28:4. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்துக் கொண்டாய் என்பதே. மனிதர்களுக்கு ஞானம் என்பது தேவனால் கிடைக்கப்படுகிற ஒரு ஈவு. தேவன் அருளுகிற ஞானத்தை கொண்டு மனிதன் புத்தியை சம்பாதித்துக் கொள்கிறான். ஞானம் இல்லாமல் ஒரு மனிதன் புத்தியை சம்பாதிக்க இயலாது. புத்தி என்பதும் அறிவு என்பதும் ஒன்றுதானே என்பீர்களானால் அது தவறு. புத்தியும் அறிவும் வெவ்வேறானது. அறிவு என்பது ஒரு புதிய காரியத்தை அல்லது புதிய செய்தியை அறிந்து கொள்வது அல்லது தெரிந்து கொள்வதுதான் அறிவு. இதை ஆங்கிலத்திலே நாலேஜ் என்கிறோம். அப்படியானால் புத்தி என்பது என்னவென்று கேட்பீர்களானால், எளிதில் புரிந்து கொள்ள முடியாதவைகளை புரிந்து கொள்வதுதான் புத்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். ஞானவான்கள் தான் ஒரு காரியத்தை எளிதில் புரிந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். தேவன் கொடுக்கிற ஞானத்தினால் புத்தியை சம்பாதிக்க வேண்டும். இதையே பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. இப்போது இந்த ஞானத்தினாலும் புத்தியினாலும் உலக பொன் வெள்ளியை சம்பாதிக்க தொடங்குகிறான். இப்படி சம்பாதிக்கிறவன் சேர்த்து வைக்கிறான். ஆனால் எவ்வளவு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற வரம்பில்லாமல் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். இதில் அவன் திருப்தி அடைவதே இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்களுடைய இருதயம் தான் சேர்த்து வைத்த பொன் பொருள்கள் மேலேயே இருக்கும். இதையே கர்த்தர் மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று கூறுகிறார். அப்படியானால் தேவனால் பெற்ற ஞானமானது அழிந்து போகிற உலக பொருளோடு வீணாக்கப்படுகிறது அல்லவா? தேவன் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கான பிரதான காரணம் கர்த்தரை அறிகிற அறிவை பெறவும் அவர் சத்தியத்தை அறிந்து புரிந்து செயல்படவுமே கர்த்தர் ஞானத்தை நமக்கு அருளுகிறார். கர்த்தரையும் பரலோக ராஜ்யத்தையும் தன் பொக்கிஷமாக கருதுபவர்களே தேவனுடைய பார்வையில் சிறந்த ஞானவான்களாக இருப்பார்கள். ஆமேன். அல்லேலூயா.